யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். மோசே 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு ஆடு மேய்ப்பனாய் இருந்தவர். கோலோடு கூட வந்து எகிப்தின் பார்வோனை சந்தித்து பேசுகிறார். அப்போ முதலாவது பார்வோன் ஜனங்களெல்லாம் விட முடியாது என்று மோசே அதட்டுகிறார், பயமுறுத்துகிறார். இப்ப ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதமா எகிப்து தேசத்துல செய்ய 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 ஆண்டோடைய வல்லமை வெளிப்படுதில்லை. எகிப்து தேசம் முழுது இருக்கிற ஜனங்கள்லாம் பாக்குறாங்க, ஏன் இப்படி நடக்குது? மோசேன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் நம்முடைய அரண்மனையில வளர்ந்தவராம், நம்ம ராஜாவோட கூட சேர்ந்து பார்வோனோட சேர்ந்து வளர்ந்தவராம். அவர் வந்து எபிரேயரை போன்று என் ஜனத்தை விடுதலை பண்ணின்னு போராடி கொண்டு இருக்கிறார். அவரால் தான் எகிப்து தேசத்துல இப்படி அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குது. அவருடைய தேவன் பெரியவர், நம்ம மந்திரவாதியில நிக்க முடியல, எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு செய்தி பரவுகிறது. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன்னா சுத்து வட்டாரத்தில் எல்லா தேசத்தின் ராஜாக்களும் பயப்படுவாங்க. அந்த ராஜாவுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு அவருடைய அதிகாரிகள், பார்வோனுடைய ஊழியக்காரர்கள் அதிகாரிகளா இருக்காங்கல்ல, மந்திரியா இருப்பாங்க, பல துறைகள் இருப்பாங்க, கேப்டனா இருப்பாங்க, ஆர்மிக்கு எல்லாருக்குள்ள பயம் வந்து விட்டாரு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பார்வைக்கும் எகிப்தில் உள்ள ஜனங்கள் பார்வைக்கும் மோசே மிகவும் பெரியவனாக இருந்தான். ஆரம்பத்தில் அற்பமா நினைச்சாங்க, சும்மா ஒரு கோலை தூக்கிட்டு வந்திருக்கிற யாரடா இவன் சொல்லி. இப்ப ஜனங்கள் எல்லாருக்கும் மோசேன்னு ஒரு பயம் வந்து விட்டது. இவன் பார்க்க சாதாரணமான ஆள், ஆனா அவன் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவனை ஒண்ணு செய்ய முடியல, ராஜாவை ஒண்ணு செய்ய முடியல, மந்திரவாதிகள் ஒண்ணு செய்ய முடியல, அதிகாரங்கள் ஒண்ணு செய்ய முடியல. ஜனங்களுக்கு மத்தியில் அவன் பெரியவனாய் இருந்தான் என்பதாக வசனம் சொல்லுது. வேத புஸ்தகத்தில் உபாகமும் 28வது அதிகாரம் எடுக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நீங்க சாதாரண மக்கள் தான், ஆனா நான் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்க கூட இருந்து நான் செய்யற காரியத்தை பார்க்கும்போது உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்ன பார்ப்பாங்களாம், இவங்க சாதாரணமானவங்க இல்ல, இவங்களுடைய கர்த்தர் பெரியவர், இவங்களுடைய ஆண்டவர் பெரியவர், அவங்களை பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்து பூமியின் ஜனங்கள் எல்லாம் உங்களை கண்டு பயப்படுவாங்க. உங்க கூட வேலை பார்க்கறவங்க உங்களை கண்டு பயப்படுவாங்க. ஆமா, நீங்க பயப்பட மாட்டீங்க, ஏன்னா உங்க கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் இல்ல. உங்க குடும்பத்துக்கு யார் தலைவரா இருக்கிறா? இயேசு கிறிஸ்து தானே. அதனால ஒண்ணும் பயப்படாருங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை மேன்மைப்படுத்துவதை நீங்க பார்ப்பீங்க. உங்களை சுற்றில் இருக்கிற மக்களுக்கு மத்தியில உங்களை கனப்படுத்துவதே நீங்க பார்ப்பீங்க. அவங்க மத்தியில இவங்க வந்து வித்தியாசமான ஜனம் என்று அவங்க அறிந்து கொண்டு உங்களுக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ள உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மோசேயை உயர்த்தின ஆண்டவர், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், நீங்க வசிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற அல்லது பிசினஸ் செய்யற இடத்துல நீங்கள் கனப்படுத்தப்படும்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். பாத்தீங்களா, ஆண்டவர் உங்க மோசையை எப்படி கனப்படுத்தினார். அப்ப நீங்க ஜெபத்திலேயே வேத வாசிப்பிலேயே உண்மையா இருக்கணும். ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துல நீங்க கவனமா இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிற இடத்துல. வேலை செய்யறீங்களா? வேலை செய்கிற இடத்துல. பிசினஸ் செய்யறீங்களா? பிசினஸ் செய்கிற அந்த இடத்துல. நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் சமுதாயத்தில் உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில உங்க பெயரை பெருமைப்படுத்துவார். இவங்க வந்து வித்தியாசமானவங்க, இவங்க ஜெபம் பண்ணா அந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இவங்களுக்கு ஒரு மந்திரவாதம் பண்ணா கூட பலிக்க மாட்டேங்குது. இவங்க விரட்டிலாம் நினைக்கிறேன், துரத்திலாம் நினைக்கிற முடியல. ஆமா, அவங்களுக்கு விரோதமாய் பொறாமையினால எழும்புறவங்க கூட ஒரு டைம் வரும்போது உங்களை பார்த்து ஒரு பயம் உண்டாகும்படி கர்த்தர் செய்திருவார். நீங்க அமைதியா தாழ்மையா உங்களை பொறுப்பை நிறைவேற்றுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. அவர் தான் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உன்னை கூட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்.